வணக்கம். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்கும் காங்கிரஸ் கட்சியை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்கும் காங்கிரஸ் அரசை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி மாநில பிஜேபி தலைவர் செல்வ கணபதி தலைமையில் அண்ணா சிலை சதுக்கத்தில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பிஜேபி பட்டியல் அணி மேலிட பொறுப்பாளர் முகேஷ் குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் செல்வ கணபதி, காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு உட்பட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து புதுச்சேரி மாநில பாஜகவின் பல்வேறு பிரிவுகளை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். காரைக்கால் மானாம்பேட்டை பகுதியில் கருப்பு நிறத்தில் வரும் குடிநீரை அருந்தி 20க்கும் மேற்பட்டோர் வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் நிரவி கொம்யூன் பஞ்சாயத்து விழுதியூரில் இருந்து வருகிற தண்ணீர் தொடர்ந்து கருப்பு நிற காப்பி கலரில் வந்தது. இதனை மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர், பஞ்சாயத்து ஆணையர் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து உடனடியாக சில தண்ணீர் குழாய்கள் மாற்றப்பட்டது. ஆனால் இன்னும் அந்த நிலை மாறாமல் இன்று வரை கருப்பு நிற காப்பி கலரில் தான் தண்ணீர் வருகிறது. அதனை வடிகட்டி குடிப்பது மானாம்பேட்டை மக்களுக்கு வாடிக்கையாகி போன நிலையில் இன்று மாணவர்கள், இல்லத்தரசிகள் என 20க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வாந்தி பேதி ஏற்பட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல முடியாமல், விவசாய வேலைகளுக்கு செல்ல முடியாமல், விழுதியூர் மருத்துவமனையிலிருந்து செவிலியர்கள் வருகை புரிந்து வீடு வீடாக பேதி மாத்திரையும் பேதி மருந்தும் கொடுக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக மாவட்ட நிர்வாகமும், பொதுப்பணித்துறையும், பஞ்சாயத்து நிர்வாகமும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்வதுடன் விழுதியூரிலிருந்து மானாம்பேட்டைக்கு செல்லும் குடிநீர் குழாயை முழுமையாக அகற்றி புதிய குழாய் அமைப்பதன் மூலம் தீர்வு காண முடியும் என அப்பகுதி மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். புதுச்சேரியில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மூலகுளம் பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ். இவர் அருகே உள்ள கோவிந்தன்பேட்டையில் புதியதாக வீடு கட்டி வருகிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு புதிய வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது இருசக்கர வாகனம் காணாமல் போனதாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. மேலும் விசாரணையில் அவர் முத்திரையர்பாளையத்தை சேர்ந்த தேவா என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து தேவாவை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 75,000 மதிப்புள்ள இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே மர்ம நபர் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பின் மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் மோகன் மரியாதை நிமித்தமாக ரங்கசாமி சந்தித்தார். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் மோகன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று சந்தித்தார். அப்பொழுது இன்று காலை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அரசின் உதவியுடன் புதுச்சேரியில் செயல்படுத்தப்படும் முதன்மை திட்டங்களின் நிலை மற்றும் புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் தான் நடத்திய ஆய்வு குறித்து விளக்கி கூறினார். பின்னர் முதலமைச்சர் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கான திட்ட பணிகளில் நிலுவையில் உள்ள கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றினை மத்திய உள்துறை செயலரிடம் அளித்து கோரிக்கைகளை நிறைவேற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டார். இந்த சந்திப்பின் போது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் அசுதோஷ் அக்னி கோத்ரி, சார்பு செயலர் ரவி ரஞ்சன், தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான், அரசு செயலர்கள் டாக்டர் முத்தமா, கேசவன் ஆகியோர் உடனிருந்தனர்.
புதுச்சேரி அருகே தமிழக பகுதியான கீழ்புத்துப்பட்டில் கடற்கரையோரம் இருந்த ஆக்கிரமிப்பு சுவரை கலெக்டர் உத்தரவின் பேரில் இடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த கீழ்புத்துப்பட்டு கிராமத்தில் கடற்கரை அருகே அரசுக்கு சொந்தமான சுமார் 1.65 ஏக்கர் நிலத்தை சென்னை கீழ்ப்பாக்கத்தை சேர்ந்த NK சுரானா, தீபா சுரானா மற்றும் தினேஷ் சுரானா ஆகிய மூவரும் கூட்டாக சேர்ந்து ஆக்கிரமிப்பு செய்திருந்தது தொடர்பாக சமூக ஆர்வலர் குமார் என்பவர் விழுப்புரம் மாவட்ட கலெக்டரிடம் மனு அளித்திருந்தார். பல கோடி மதிப்புள்ள அரசு புறம்போக்கு மற்றும் மயான நிலையங்களை ஆக்கிரமித்து 3 பேரும் தங்களின் பெயரில் போலியாக பத்திரப்பதிவு செய்துள்ளதாகவும் அந்த இடத்தை ஆக்கிரமித்து உயரமான நீண்ட சுற்றுச்சுவர் அமைத்துள்ளதாகவும் ஆக்கிரமிப்பை அகற்றி சுவரை அப்புறப்படுத்த வேண்டுமென அதில் கூறியிருந்தார். இந்த நில அபகரிப்பு தொடர்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு கலெக்டர் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறையினர் மற்றும் நில அளவை துறையினர் இடத்தை அளவீடு செய்து நில அபகரிப்பு குறித்த அறிக்கையை மாவட்ட கலெக்டருக்கு தாக்கல் செய்தனர். அதன்படி ஆக்கிரமிப்பு உறுதி செய்யப்பட்டதால் அங்கு கட்டப்பட்டிருக்கும் ஆக்கிரமிப்பு சுற்றுச்சுவரை அகற்றும்படி மாவட்ட கலெக்டர் பழனி உத்தரவிட்டிருந்தார். இதில் காலதாமதம் ஏற்பட்டதால் குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார். இது குறித்து விசாரணை நடந்து வரும் நிலையில் விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் பழனி உத்தரவின் பேரில் மரக்காணம் தாசில்தார் பாலமுருகன் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்கிருந்து சுற்றுச்சுவரை JCB இயந்திரம் மூலம் இடித்து தரைமட்டமாக்கினர். ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட நிலையில் அங்கு கோட்டக்குப்பம் போலீசின் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். புதுச்சேரியில் நவீன ஸ்பீட் ரேடார் கன் மூலம் அதிவேக வாகனங்களுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்தனர். புதுச்சேரியில் போக்குவரத்து விதிமீறல் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்கும் வகையில் போக்குவரத்து போலீசார் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அதிவேகமாக செல்லும் வாகன ஓட்டிகளை நவீன ஸ்பீட் ரேடார் கன் மூலம் கண்டறிந்து அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கோரிமேடு போக்குவரத்து காவல்துறை இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு தலைமையில் போக்குவரத்து போலீசார் லாஸ்பேட்டை ECR சாலையில் ஸ்பீட் ரேடார் கன் மூலம் அதிவேக வாகன ஓட்டிகளை கண்டறிந்தனர். அதிவேகமாக வந்த 100க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்தனர். அதில் கனரக வாகனங்களுக்கு 2000, மற்ற வாகனங்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாதக்கடிப்பட்டு பாளையம் மந்தக்கரை சந்திப்பு முதல் மடக்கரை பிரதான சாலை சந்திப்பு வரை தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாதக்கடிப்பட்டு பாளையம் மந்தக்கரை சந்திப்பு முதல் மடுக்கரை பிரதான சாலை சந்திப்பு வரை ரூபாய் 77 லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதன்மை பொறியாளர் தீனதயாளன், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை தெற்கு கட்டிடங்கள் மற்றும் சாலை செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் தனசேகரன், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன், பணி மேற்பார்வையாளர் முத்துகிருஷ்ணன் மற்றும் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், காவல்துறை உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் ஊழியர்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். அடுத்த சட்டசபை தேர்தலில் கொல்லப்பள்ளி சீனிவாஸ் அசோக்கை ஜெயிக்காவிட்டால் மொட்டை போட்டு ஏனாமை விட்டு வெளியேறுவேன் என மல்லாடி கிருஷ்ணராவ் சவால் விடுத்துள்ளார். ஏனாம் பிராந்தியத்தில் சூதாட்ட கிளப் அனுமதியை கண்டித்து டெல்லிக்கான புதுச்சேரி அரசு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தொடர் போராட்டம் நடத்தி வருகிறார். நேற்று தனது ஆதரவாளர்களுடன் போராட்டம் நடத்தினார். அப்பொழுது பேசிய அவர், ஏனாம் காவல் நிலையம் அருகே பல லட்சம் பந்தயம் கட்டி சூதாட்டம் நடக்கிறது. இதை தடுக்காமல் போலீசார் வேடிக்கை பார்க்கின்றனர். இது தொடர்பாக கவர்னர், முதல்வர் ஆகியோரிடம் புகார் தெரிவிப்பேன். அடுத்த சட்டசபை தேர்தலில் ஏனாம் தொகுதியில் நான் கொல்லப்பள்ளி சீனிவாஸ் அசோக்கை ஜெயிப்பேன். அப்படி ஜெயிக்காவிட்டால் மொட்டை போட்டு ஏனாம் பிராந்தியத்தை விட்டு வெளியேறுவேன் என சவால் விடுத்துள்ளார். தேசத்தின் பாதுகாப்பில் மத்திய அரசு சமரசத்துக்கு இடம் அளிக்காது என புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பாரத் சக்தி பாண்டி இலக்கிய திருவிழா 2024 கடந்த 21ஆம் தேதி தொடங்கியது. தமிழக ஆளுநர் RN ரவி தொடங்கி வைத்தார்.
3 நாட்கள் நடைபெற்று வந்த இந்த விழாவின் நிறைவு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து விழாவில் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நாட்டின் பொருளாதார வலிமையை அனைவரும் உணர்கின்றனர். அதன் அடிப்படையில்தான் 3வது முறையாக மோடி பிரதமராகி உள்ளார். தன்னுடைய அடிப்படை கட்டமைப்பில் இந்தியா உறுதியாக உள்ளது. அதன்படி தேச பாதுகாப்புக்கு பிரதமர் முன்னுரிமை அளித்து வருகிறார். நாட்டின் பாதுகாப்புக்கு அதிகமாக செலவிடப்படுகிறது. நமது நீண்டகால அமைதிக்கு பாதுகாப்பு முக்கியமாக இருக்கிறது. அதனால் தேசத்தின் பாதுகாப்பில் மத்திய அரசு சமரசத்துக்கு இடம் அளிக்காது என்றார். முன்னதாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பள்ளி ஆசிரியை சபிதா அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். அப்பொழுது நிர்மலா சீதாராமன் ஆசிரியை காலில் விழுந்து ஆசி பெற்றார். வில்லியனூர் பாஜக சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் சேவை வாரம் 2024 தூய்மை பணியானது வில்லியனூர் மலவெளி சுகாதார நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் சேவை வாரம் 2024 எனும் தலைப்பில் தூய்மை பணியானது புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழிகாட்டுதலின்படி வில்லியனூர் பாஜக தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி அவர்களின் முன்னிலையில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மணவெளியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தூய்மை பணியானது மேற்கொள்ளப்பட்டது. இதில் தொகுதி பொதுச் செயலாளர் ராஜவேல், துணைத் தலைவர் முரளிதரன், தொகுதி செயலாளர் சுந்தர், பிரேம், மாநில செயற்குழு உறுப்பினர் பொன் ஆறுமுகம், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மகாலிங்கம், கேந்திர பொறுப்பாளர் ஜனார்த்தனன், மாவட்ட மகளிர் அணி துணைத் தலைவி சூரியகலா மற்றும் பாஜக பிரமுகர்கள் வீரமுத்து, சுப்பிரமணி மற்றும் ஊர் பொதுமக்கள், பாஜக உறுப்பினர்கள் என ஏராளமானோர் தூய்மை பணியை மேற்கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட ஆதி திராவிடர்களுக்கான திருமண உதவித் தொகையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுச்சேரி அரசு சார்பில் ஆதி திராவிடர்களுக்கு திருமண உதவித் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்தவர்கள் திருமண உதவித் தொகை பெறுவதற்காக விண்ணப்பித்திருந்தனர். இதன் மூலம் ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்த 6 நபர்களுக்கு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் திருமண உதவித் தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உதவித் தொகையாக ரூபாய் 1 லட்சம் வீதம் 6 நபர்களுக்கு மொத்தம் 6 லட்சம் ரூபாய் உதவித் தொகை பெறுவதற்கான அரசாணையை சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். இதில் நிர்ணயிக்கப்பட்ட தொகையானது அரசு மூலம் அவரவர் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்திருந்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் ஊர்வலமாக வந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவதூறாக பேசிய பாஜக மற்றும் சிவசேனா நிர்வாகிகள் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் 16க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் கிழக்கு கடற்கரை சாலை, சிவாஜி சாலை சதுக்கத்தில் ஒன்று திரண்ட காங்கிரஸ் கட்சியினர் கோஷமிட்டபடி லாஸ்பேட்டை காவல் நிலையம் வரை பேரணியாக சென்று காவல்நிலைய ஆய்வாளரிடம் புகார் மனு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். திமுக பவள விழாவையொட்டி சுல்தான்பேட்டையில் நடைபெறும் கொடியேற்றும் நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பங்கேற்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் பவள விழாவை முன்னிட்டு ஊர்தோறும் வீடுதோறும் கழக கொடி ஏற்ற வேண்டும் என்று திமுகவினருக்கு விடுத்த ஆணை ஏற்று புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளில் உள்ள திமுக கொடி கம்பங்கள் புதுப்பிக்கப்பட்டு கழக மூத்த முன்னோடிகளை கொண்டு கழக கொடி ஏற்றி வைக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை கழக அலுவலகம் புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழாவும் அலுவலகம் எதிரில் கழக கொடியேற்றி வைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி புதுப்பிக்கப்பட்ட கழக அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து சுல்தான்பேட்டை சேர்ந்த கழக மூத்த முன்னோடிகள் இதயத்துல்லா, அப்துல் கபூர்,
ஜலீல், பஷீர் அகமது, முகமது இஷாக், நிசார் அகமது, சதகத்துல்லா ஆகியோரால் புதுப்பிக்கப்பட்ட கம்பத்தில் கழகத்தின் இருவண்ண கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. மாநில கழக அவைத் தலைவர் SP சிவகுமார் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளான திமுகவினர் கலந்து கொண்டனர். ஓடைவேலி பிரம்படி மாரியம்மன் ஆலய கட்டுமான பணியினை முன்னாள் அரசு கொறடா அனந்தரமன் பார்வையிட்டார். அரியங்குப்பம் கொம்யூன் மானவெளி அடுத்த ஓடைவேலி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ சண்முக விநாயகர் ஆலயம் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ பிரம்மபடி மாரியம்மன் ஆலய கட்டுமான பணி உள்ளிட்ட திருப்பணிகள் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இதனை முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கிராம நிர்வாகிகளுடன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்ச்சியின் பொழுது ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள், கிராம பஞ்சாயத்தார்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் 28ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு கலச விளக்கு வேள்வி பூஜை விமர்சையாக நடைபெற்றது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் 28ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு வேள்வி பூஜை நடைபெற்றது. இவ்வேள்வி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா, மாவட்ட தலைவர் PS வாசன் துவக்கி வைத்தார். விழாவில் 10, 11, 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டனர். தொடர்ந்து எளியவர்களுக்கு ஆடை தானமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான சக்திகள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் பொருளாளர் சக்தி முருகையன் நன்றி தெரிவித்தார். மேலும் இவ்வேள்வி பூஜையில் ஓம் சக்தியின் 1008 மந்திரங்கள் ஓதப்பட்டது. இவ்வேள்வி பூஜையில் ஏராளமான சக்திகள் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெற்றனர். புதுச்சேரியை சேர்ந்த 2 பேரை மர்ம நபர்கள் ஏமாற்றி ரூபாய் 10.35 லட்சத்தை மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மூலகுளம் பகுதியை சேர்ந்தவர் சுவாமிநாதன். இவர் இணைய வழியில் பங்கு சந்தையில் முதலீடு செய்ய முயற்சித்துள்ளார். அப்பொழுது தென்பட்ட பங்கு சந்தை நிறுவன கைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டுள்ளார். அதில் பேசிய மர்ம நபர் கூறியபடி சுவாமிநாதன் இணைய வழியில் ரூபாய் 4.35 லட்சத்தை முதலீடு செய்து ஏமாந்தார். புதுச்சேரியை சேர்ந்தவர் ராஜ்குமார். இவரை மர்ம நபர் குறிப்பிட்ட கைபேசி வாட்ஸ்அப் குழுவில் இணைத்துள்ளார். அதன்படி மர்ம நபர் அனுப்பிய செயலியில் பணம் முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும் என கூறியுள்ளார். இதை நம்பி ராஜ்குமார் ரூபாய் 6 லட்சத்தை அனுப்பியுள்ளார். ஆனால் அவரால் அதை திரும்ப பெற முடியவில்லை. இது குறித்து ராஜ்குமார் அளித்த புகாரின் பேரில் இணைய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.